மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று நேர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாக யூடியூப் மூலமாக கேட்டிருக்காங்க. நேர்களின் கேள்விகளுக்கு விளக்கங்களை காணலாம். முதலாவது சுஜாதா என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க. மேடம் வணக்கம், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி உடலுறவு வச்சுக்கிட்டா சீக்கிரமாக பேபி ஃபார்ம் ஆகும் மேடம்? நன்றி. சுஜாதா, பொதுவாகவே குழந்தை பேறு என்பது இயற்கையில் உருவாகுவது. அதிக முறை உறவு கொண்டால் குழந்தை பேறு பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக உலக அளவில் பண்ணப்பட்ட பல ஆய்வுகள் சொன்ன வெளிப்பாடு, ஒரு தம்பதியினர் ஒரு மாதத்தில் குறைந்தது 15 முதல் 18 முறை உறவு கொண்டா, அதாவது ஆல்டர்னேட் டேஸ் செக்ஷுவல் லைஃப்பில் இருந்தீங்கன்னா 84.75% சான்சஸ் கன்சீவ் ஆகிறதுக்கு. பலரும் எண்ணுகிற ஒரு தவறான விஷயம், குறிப்பிட்ட காலத்தில் தான் உறவு கொள்ளணும், அந்த ஓவுலேஷன் பீரியடில் தான் உறவு கொள்ளணும், மாதவிழாய் வருகிற காலங்களெல்லாம் உறவு கொள்ளக்கூடாது, இந்த டேட்டில் தான் உறவு கொள்ளணுன்ற தவறான கணிப்போடு இருக்காங்க. இந்த மாதிரியான கரு முட்டைகள் வெளிவர டேட்டில் தான் நாங்கள் செக்ஸ் பண்ணணும், இது தவறு. கரு முட்டைகள் வருகிற நிலையில் செக்ஸ் பண்ணுறது தவறக்கூடாது. ஆனால் மற்ற காலத்தில் நீங்கள் செக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய விந்தணுக்களுடைய ஊர்ந்து போகிற தன்மை, அதனுடைய உயிரோட்டம், அதனுடைய வீரியம், இது எல்லாம் குறைவாகும். இதனால் கருத்தரிக்கிற வாய்ப்புகளும் குறைவாகும். ஸோ எந்த தம்பதியினர் அதிக முறை உறவு கொள்கிறாங்களோ குழந்தை பேறு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். கண்டிப்பாக உங்களுடைய கணவர் மனைவி உறவுகளில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை என்பது கணக்கல்ல, ஒரு மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவை செய்யுங்க. டெய்லி செக்ஷுவல் லைஃப்பில் இருந்தீங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகம். அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய தம்பதியினர் திருமணமான புதிதில் அடிக்கடி உறவு கொண்டவங்க நிறைய பேர் முதல் ஒரு வருடத்துக்குள்ளே குழந்தை பேர் பெற்றுருவாங்க. இதுவே குழந்தை பேர் வேண்டாம், 2 வருடம் ஆகட்டும் 3 வருடம் ஆகட்டும் என்று தள்ளி போடுறவங்க, செக்ஷுவல் லைஃபை அவாய்ட் பண்ணுறவங்க, மன அழுத்தம் ஏற்பட்டு பிற்காலத்தில் குழந்தை பேர் வேணுங்கும்போது பலவிதமான மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் குழந்தையின்மையினாலையும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ கண்டிப்பாக அதிக முறை உறவு கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக செக்ஷுவல் லைஃப்பில் இருங்க, ஆனால் எல்லா நாட்களும் ஒன்றா இருங்க. அப்படி இருக்கும் பொழுது கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகம். அடுத்து காயத்ரி என்ற நேயர் எழுதியிருக்காங்க. ஹாய் மேம், மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் டு கன்சியூம் ஆல்கஹால் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் குடிக்கிறோம் ஒன்ஸ் இன் அ வைல். நவ் ஐ எம் 6 months ப்ரெக்னென்ட். இப்போது வைன் கன்சியூம் பண்ணால் பேபி கலராக பிறக்குமா மேடம்? சேஃபா மேடம்? தேங்க்யூ. காயத்ரி, இந்த காலத்தில் நீங்கள் ஒரு ஆல்கஹால் குடித்தா குழந்தை கலராக இருக்கும்னு கேட்குறது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. இன்று ஏஐ காலத்துலேயும் ChatGPT காலத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த காலத்தில் ஆல்கஹால் குடித்து குழந்தை ஃபேராக இருக்கும் நீங்கள் சொல்கிறது ரொம்ப 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 அறியாமையின் வெளிப்பாடாக இருக்குது. ஸோ தவறான கருத்துக்களை மனதில் கொள்ளாதீங்க. ஒரு குழந்தையின் கலர் என்பது அந்த குழந்தையோட ஜெனட்டிக் ப்ரெடிஸ்போசிஷன், அந்த குழந்தையினுடைய பிக்மெண்டேஷனுக்கான ஜீன், அவங்களுடைய உடல் ரீதியான கலருக்கான ஜீன் என்ன லெவலில் இருக்கோ அதனை பொறுத்து தான் அந்த குழந்தை கலராகவோ பிளாக்காகவோ பிறக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்க தாய் தகப்பனுடைய ஜெனட்டிக் அசஸ்மெண்ட் தான் இந்த குழந்தைக்கு கலரை கொடுப்பது. உங்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகளோ அல்லது உடல் ரீதியான விஷயங்களோ, இல்லை நீங்கள் சாப்பிட்ற உணவுகள், முன்னாடிலாம் சாஃப்ரான் சாப்பிட்டா குழந்தை வெள்ளையாக இருக்கும், கலராக இருக்கும், அயன் சாப்பிட்டா குழந்தை கருப்பாயிரும், இதெல்லாம் தவறான விஷயங்கள். விஞ்ஞான ரீதியாக இது கிடையான விஷயங்கள். இட்ஸ் ஆல் மித்ஸ் அண்ட் மிஸ்கான்செப்ட்ஸ். ஸோ ஜெனட்டிக்கலாக உங்கள் ஜெனட்டிக்ஸில் குழந்தை கலர் முடிவு செய்யப்படுகிறது. உட்கொள்கிற உணவுகள்னாலேயோ ஆல்கஹால்னாலே இல்லை. ஆல்கஹால் கர்ப்ப காலத்தில் குடிப்பது கண்டிப்பாக குழந்தை வளர்ச்சியை பாதிக்கும். ஆல்கஹால்னால் இது ரத்தத்தில் கலந்து குழந்தைக்கு பிளசண்டல் பேரியரை கடந்து கருவிற்கும் இந்த ஆல்கஹால் செய்யணும். அதனால் குழந்தைக்கு அந்த ஆல்கஹால்னால் வர்ற நிறைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆகி குழந்தை வளர்ச்சி பாதிப்படையும், மூளை வளர்ச்சி பாதிப்படையும், பின்னால் குழந்தையோட ஐக்யூ குறைபாடாகும். குழந்தை சில நேரம் பிறக்கும்போது அதுக்கு ஒரு வித்ட்ராயல் சிம்டம்ஸ் கூட ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் மருந்து அருந்தும் பழக்கத்தை தவிர்ப்பது மிக 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 முக்கியம். ஒரு பெண் கருத்தரிப்பதற்கு 6 மாதத்திற்கு முன்பு குடிப்பழக்கத்தை நிறுத்துவது மிக மிக முக்கியம். அந்த மாதிரி நிறுத்துகிற பெண்களுக்கு தான் கருச்சிதைவு, அபார்ஷன்ஸ், குறைப்பிரசவம், எடை குறைவான குழந்தை பிறப்பு இவை அனைத்தும் தடுக்கப்படுகிறது. மது பழக்கம் இருக்கிற பெண்கள் பலருக்கும் குழந்தை அபார்ஷன் ஆவது, குறைப்பிரசவம் ஆவது, வளர்ச்சி குறைபாடுகள் வருவது, வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் குழந்தைக்கு போகிற இரத்த ஓட்ட குறைபாடுகள், இவை அனைத்திற்கும் இது ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது. ஸோ கண்டிப்பாக மது பழக்கத்தை தவிருங்க கர்ப்ப காலத்தில். கிறிஸ்டா என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க. மேடம், ஹவு மெனி கிட்ஸ் ஆர் பெட்டர் ஃபார் ஜென்ரேஷன்? ஐ ஆல்ரெடி ஹாவ் 2, நவ் பிளானிங் ஃபார் த 3rd.
ஸோ ப்ளீஸ் கிவ் மீ அ சொல்யூஷன் மேடம், தேங்க்யூ. கிறிஸ்டா, எத்தனை குழந்தை வேணாலும் வைத்துக்கொள்ளலாம், அதில் ஒன்றும் தவறே இல்லை, அது உங்களுடைய உரிமை, ஹியூமன் ரைட்ஸ். குழந்தை வளர்ப்பு என்பது முக்கியமான ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுடைய படிப்பு, கல்வி, அறிவு, திறன் இதெல்லாம் சீராக இருக்கணும்னு நம்ம எல்லாம் விரும்புகிறோம். ஸோ அந்த வகையில் 2 குழந்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த குழந்தைகளோட வளர்ப்பு, அதனுடைய படிப்பு, கல்வி, அதனுடைய எதிர்காலத்தில் அவங்களோட ஸ்திரமான அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் சீராக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ உங்களுடைய சூழ்நிலையில் உங்களால் குழந்தைகள் எத்தனை வளர்க்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். இது தவறே அல்ல, இதனால் எந்தவித பாதிப்பும் அல்ல. ஆனால் குழந்தை வளர்ப்பு உங்களுடைய உடல்நிலை பழுதடைவது இந்த மாதிரி விஷயங்களை கருத்தில் கொண்டு உங்கள் குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய உடல்நிலை மற்றும் உங்கள் குழந்தை சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இவை சீராக தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனை குழந்தை பேர் பிறப்பதற்கும் தடையே இல்லை. அடுத்து ஹானா என்ற நேர் எழுதியிருக்காங்க. ஹாய் மேம், வாட் இஸ் ஆக்சுவலி ஏஜ் ஆஃப் அ விமன் டு டூ ஐவிஎஃப்? தேங்க்யூ. ஸோ ஹானா, ஐவிஎஃப் என்பது வயதை சார்ந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா பொதுவாக 21 வயதுக்கு மேற்பட்ட பெண் தான் ஐவிஎஃப் பண்ணணும். அதே மாதிரி 50 வயதுக்கு கீழ் உள்ள பெண் தான் ஐவிஎஃப் பண்ணணும். 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்ணோ 21 வயதுக்கு கீழ்ப்பட்ட பெண்ணோ ஐவிஎஃப் செய்யக்கூடாது. இது ஏஆர்டி லா 2022 சட்டப்படியான வயது நிர்ணயித்த வயதாகும். இதனை கவனத்தில் கொள்ளுங்கள். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக 25 வயதுக்கு மேலே 50 வயதுக்கு கீழ் தான் இந்த செயற்கை கருத்தரிப்போ இல்லை எந்த நவீன சிகிச்சை முறைகளுக்கோ விந்துக்களை எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ வயது கூடும் பொழுது விந்தணுக்கள் யூஸ் பண்ணுற திறனும் குறைவாகிறது. இதனையும் நம்ம கண்டிப்பாக வயது கூடுறதுனால தவிர்த்து கொள்வது நல்லது. ரூபி என்ற நேர் இருக்காங்க. மேடம், வாட் இஸ் மென்ட் பை வெஜைனா அண்ட் வல்வா? ஸோ வெஜைனா வல்வா என்பது பெண்களை பொறுத்து பெண்களுடைய பெண் உறுப்புகளின் பகுதி. வெஜைனா என்பது பெண்ணுடைய யோனி குழாய், அதாவது இதுதான் பெண்ணோட கர்ப்பப்பை, இது கர்ப்பவாய். இந்த கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிற டியூப், இந்த டியூப் தான் வெஜைனா. ஸோ இந்த டியூப் தான் கர்ப்பவாய் ஓப்பன் ஆகுது, வெளியில் உள்ள இது எக்ஸ்டர்னல் அவுட் சைட் த பாடி, இதை கனெக்ட் பண்ணுறதே இந்த வெஜைனா தான். ஸோ இதுதான் வெஜைனா. வெஜைனா என்பது ஒரு ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் டியூப், 10 to 12 சென்டிமீட்டர்ஸ் லென்த் இருக்கும். இதனுடைய இன்னர் பார்ட்டில் தான் கர்ப்பவாய் ஓப்பன் ஆகும், அவுட்டர் பார்ட் தான் வெளியில் உள்ள பகுதியோடு கனெக்ட் பண்ணுது. ஸோ தாம்பத்திய உறவு நடப்பது இந்த வெஜைனாவில் தான். இங்கே நடந்து தான் விந்துக்கள் இங்கே விழுகுது, இங்கேருந்து விந்துக்கள் கர்ப்பப்பைக்குள்ளே போகுது குழந்தை பேருக்காக. ஸோ உறவு கொள்கிற முறைகளுக்கு அடிப்படையாக நடக்கிற ஆர்கனே இந்த வெஜைனா தான். ஸோ இந்த வெஜைனல் ஹோல் ஓப்பன் ஆகிற பகுதி அதுதான் வல்வா. வல்வா என்ற பகுதி பெண்ணினுடைய பெண் உறுப்பு. இந்த பெண் உறுப்பில் ஒரு பெண்ணினுடைய லேபியா மெஜோரா, லேபியா மைனோரா, அதனுடைய கிளைட்டோரஸ் இவை அனைத்தும் வெஜைனாவின் வெளிப்பகுதி தான் இந்த வல்வா. பெண்ணுடைய வல்வா என்பது இதுதான். இந்த வல்வாவில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதுதான் பெண்ணுடைய வெஜைனல் ஓப்பனிங், இது யூரினரி ஓப்பனிங், இதுதான் மோஷன் பேசேஜ். ஸோ இந்த வெளியில் உள்ள இந்த அவுட்டர் பார்ட் தான் லேபியா மெஜோரா அப்படிங்கிற பகுதி, இது உள்பகுதி லேபியா மைனோரா. இவை 2க்கும் 3 நடுவில் தான் இந்த 2 முக்கியமான ஓப்பனிங்கும் என்டர் ஆகுது. ஸோ இந்த பகுதி தான் வெளிப்பகுதி, அதை தான் வல்வான்னு சொல்கிறோம். ஸோ வல்வாவில் லேபியா மெஜோரா, லேபியா மைனோரா இந்த ஓப்பனிங்ஸ் இருக்கிறது. இதற்குள்ளே தான் கிளைட்டோரஸ் இருக்கிறது. இதற்கு மேல் தான் இந்த கிளைட்டோரஸ் மற்றும் யூரித்ரல் ஓப்பனிங்க்கு மேலே இருக்கிறது தான் பெண்ணினுடைய வெஸ்டிபியூல். இந்த பகுதி தான் ஒரு பெண்ணின் வல்வான்னு சொல்கிறோம். ஸோ வல்வா வெஜைனா ஓப்பன் ஆகிற பகுதி வல்வா. இதிலிருந்து தான் வெஜைனல் என்ட்ரி நம்ம உள்ளே போகுது. ஸோ இதுதான் பெண்ணுடைய வல்வா. ஸோ வல்வா வெஜைனா என்பது பெண்களுடைய அனட்டாமிக்கல் ஜெனிட்டல் சிஸ்டத்தோட பகுதி. ஸோ இதனை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சாந்தி என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க. மேடம் வணக்கம், என் பொண்ணுக்கு 13 வயசு ஆகுது மேடம், ரொம்ப ஏஜ்டாக தெரியுறா மேடம், இது ஏன் மேடம்? தேங்க்யூ. சாந்தி, உங்கள் பெண்ணுக்கு வயதான தோற்றம் என்பது எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வயதான தோற்றம் என்பது சில நேரம் இள வயதில் நரைகள் ஏற்படலாம். முடிகள் ஏற்படுற நரை முடிகள் சில நேரம் அந்த பெண் குழந்தையை வயதான பெண்ணாக தோற்றமளிக்க செய்யலாம். இரண்டாவது முக்கியமான விஷயம், பல பெண் குழந்தைகள் கொஞ்சம் உடல் பருமனாகவும் உடல் ப்ரொப்போர்ஷன் குறைவாக இருக்கலாம். அதனால் ஏற்படுற ஸ்கின் சேஞ்சஸ்னால் இந்த பெண்ணின் உடல் நிலை ஒரு வயதான பெண்ணின் தோற்றமாக இருக்கலாம். சில பெண்களுக்கு உடம்பு வெயிட்டாக இருந்து ஒல்லியாகும் பொழுது வயிறு ஃபேட்டெல்லாம் ரொம்ப தொங்கிரும்.
இதனால் இந்த பெண்கள் வயதான மாற்றங்களில் இருக்கலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பெண் குழந்தையின் மாற்றங்கள் எந்த லெவலில் இருக்குன்றது தெரியல. கண்டிப்பாக ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை சேர்ந்து கவனிங்க. அதுவும் பீடியாட்ரிக் எண்டோக்ரைனாலஜிஸ்ட்னால் நல்லாயிருக்கும். இவர்கள் உங்கள் குழந்தையை முழுமையாக பரிசோதித்து என்ன காரணத்தினால இந்த குழந்தை வயதான தோற்றத்தில் இருக்காங்க, வேறு எதுவும் உடல் ரீதியான ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறதா என்பதை முறையாக பரிசோதித்து அதனை சரி செய்வதன் மூலமாக கண்டிப்பாக இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்து தேவி என்ற நேர் எழுதியிருக்காங்க. மேடம் வணக்கம், குரோமோசோம் இம்பேலன்ஸ் அப்படின்னா என்ன மேடம்? நன்றி. தேவி, பொதுவாக ஒரு ஆணுக்கு 46 XY குரோமோசோம், பெண்களுக்கு 46 XX குரோமோசோம். ஸோ இந்த குரோமோசோம் எண்ணிக்கை தான் அந்த ஆண் இவருடைய ஜெனட்டிக், அதாவது அவரோட ஜீன் ஃபீனோடைப்பை குறிக்கிறது. இந்த ஜீன் ஃபீனோடைப் மாறுபாடு ஏற்படும் பொழுது இந்த பெண்களுக்கு பல நேரங்களில் பல குரோமோசோம் குறைபாடுகள் ஏற்படும். ஸோ ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும், ஆணை பொறுத்த வரைக்கும் குரோமோசோம் எண்ணிக்கை 46 XY, இதில் 45 குரோமோசோம்ஸ் நேச்சுரல் குரோமோசோம், 46 வந்து செக்ஸ் குரோமோசோம். ஸோ இந்த குரோமோசோம்ஸில் தான் நம்மளோட டிஎன்ஏ, நம்மளுடைய ஜெனட்டிக் கண்டென்ட் இருக்குது. இவற்றின் மூலமாக தான் ஒரு கருவின் வளர்ச்சி, கருவின் பகுதி, எல்லா மாற்றங்களும் ஏற்படுகிறது. ஸோ இந்த ஜெனட்டிக்ஸில், இந்த ஜீன்ஸில் இம்பேலன்ஸ் ஆகிறது வந்து கண்டிப்பாக கேரியோடைப்பிங் குரோமோசோம் எண்ணிக்கையில் மாறுபாடுகள் ஏற்படலாம். இதனால் கரு வளர்ச்சி பாதிக்கப்படலாம், கருவில் குறைபாடுகள் வரலாம், பல நேரங்களில் கருவிழப்பும் ஏற்படலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் என்ன லெவலில் இருக்குது என்பதை பார்த்து அதன் பின் இதனை சரி செய்ய என்ன பண்ணலான்றதை வச்சுப்பாங்க. நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள். மகளிர் நலம் மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும். அதுக்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் யூடியூப் மூலமாக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9841266666. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு 9500011696 தொடர்பு கொள்ளவும்.